தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நாளுக்கு நாள் வரலாறு காணாத உச்சம் தொட்டு வருகிறது. ஒரே நாளில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 5200 ரூபாய் உயர்ந்து 1,24,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலையில் தங்கம் சவரனுக்கு 2960 ரூபாய் உயர்ந்த நிலையில் இரண்டாவது முறையாக மதியம் 2240 உயர்ந்தது. தங்கம் கிராமுக்கு 650 ரூபாய் உயர்ந்து 15,610 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 13,000 ரூபாய் உயர்ந்து 4 லட்சமாக உச்சம் தொட்டிருக்கிறது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 13 ரூபாய் உயர்ந்து 400 ரூபாயாக உள்ளது. சர்வதேச அளவில் காணப்படும் அரசியல் பதற்ற சூழலால் தங்கம் வெள்ளியின் விலை உச்சம் தொட்டு வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். 10 ரூபாய், 20 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்மில் எடுக்கும் வசதியை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 500 ரூபாய், 200 ரூபாய் போன்ற அதிக மதிப்புள்ள நோட்டுகளை கொடுத்து 50 ரூபாய்க்கும் குறைவான ரூபாய் நோட்டுகளை பெறும் வகையில் ஹைபிரிட் ஏடிஎம்களை அமைப்பதற்கான முதற்கட்ட சோதனை முயற்சி தற்போது மும்பையில் நடைபெற்று வருகிறது. இப்போது ஏடிஎம்களில் 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே பெரும்பாலும் வருவதால் அதனை தங்கள் தேவைக்கு ஏற்ப சில்லறையாக மாற்றுவதற்கு மக்கள் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். எனவே மக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் ஹைபிரிட் ஏடிஎம்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் விலையை 40% உயர்த்துவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். கடலை மிட்டாய்க்கு பெயர் பெற்ற கோவில்பட்டியில் உள் மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் கடலை மிட்டாய்களை வாங்கிச் செல்கின்றனர். அதிலும் புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்ற பின் கடலை மிட்டாய் விற்பனை மேலும் அதிகரித்தது. இந்த தொழிலால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 20,000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சமீப நாட்களாக விலை உயர்ந்து வரும் நிலக்கடலையால் கடலை மிட்டாய் விலை தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. 80 கிலோ எடை கொண்ட நிலக்கடலை மூட்டை 6,500 ரூபாய் விலை உயர்ந்தது. இதனால் விலைவாசியை சமாளிக்கும் விதமாக கடலை மிட்டாய் விலை 40% உயர்த்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு அருகே நெட்டூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றது. 450 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் அருகே ஆதி திருவரங்கம் கிராமத்தில் அரங்கநாயகி சமேத அரங்கநாதர் கோவில் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் ராஜகோபுரம், மூலவர் விமான கோபுரம் மற்றும் பரிவார தெய்வ கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ராஜகோபுரத்திற்கு பாலாலயம் நடைபெற்றது. இக்கோயில் கும்பாபிஷேகம் 2015ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்றது. இந்நிலையில் ராஜகோபுரம் மற்றும் கோயில் விமானங்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கு முன்பு செய்யப்படும் பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய பெருமாள் சன்னதி கோபுரத்திற்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்ற பகுதிகளில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திருப்பணிகள் நடைபெறவுள்ளன. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை அமைச்சர்கள் புறக்கணித்துள்ளனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 40வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இந்த பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்தார். அதேபோல் விழாவில் முனைவர் பட்டம் பெறவிருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார். ஆளுநரின் செயல்பாடுகளை கண்டித்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களை அமைச்சர் கோவி செழியன் தொடர்ந்து புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட மறைந்த பழங்குடியின ஓவியர் கிருஷ்ணன் குடும்பத்தினரிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். கோவை மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த பழங்குடியின ஓவியர் கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்தது.
இந்நிலையில் கல்லாறு பாக்குத்தோப்பு பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணனின் மனைவியிடம் தொலைபேசி மூலம் பேசிய எல் முருகன் குழந்தைகளின் கல்வி செலவுக்கு உதவுவதாக உறுதியளித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில மாநாட்டில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கான 5 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். முதலாவதாக, தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள உலமாக்களுக்கான ஓய்வூதியம் 5000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் எனவும், குடும்ப ஓய்வூதியம் 2500 ரூபாயாக அதிகரிக்கப்படும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். முதற்கட்டமாக உலமாக்கல் நலவாரியத்தில் உள்ள 1000 பேருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான மானியத் தொகை 50000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் கூறினார். கோயம்புத்தூர் மாவட்டத்திலே கூடுதலா ஒரு வெப்ப தீர்ப்பாயம் அமைக்கப்படும். 4வது அறிவிப்பு, கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சிகளால அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். 5வது அறிவிப்பு, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய 10 உருது மொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் அமைதியான சூழல் நிலவுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கு ஏற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதை தடுக்கும் துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்கு மட்டுமே இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக ஆதரவளித்திருக்காவிட்டால் சிஏஏ மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்காது என தெரிவித்த முதல்வர், தமிழ்நாட்டில் அச்சட்டம் அமல்படுத்தப்படாது என தான் அறிவித்ததை சுட்டிக்காட்டினார். வக்ஃபு சட்ட திருத்தத்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் நீதிமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து போராடியதாக கூறிய அவர், அந்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தபோது கருப்பு பேட்சை கூட அணியாமல் அதிமுகவினர் ஓடி ஒளிந்ததாகவும் சாடினார். துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவரு பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான், 2 தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் மறந்துடக்கூடாது. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைஞ்சா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். தஞ்சை மாவட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற கரும்பு விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருமண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளின் பெயரில் மோசடியாக
300 கோடி ரூபாய் கடன் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. மோசடியாக வாங்கிய இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை மீண்டும் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் வேம்பக்குடி சுங்கச்சாவடி அருகே முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகள் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, டெல்டாக்காரன் என்று பட்டம் சூட்டிக் கொண்ட முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் பற்றி அக்கறையின்றி இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி முடியும் தருணத்திலும் விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதை திமுக அரசு தொடர்வதாகவும் அண்ணாமலை சாடியுள்ளார். விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் இன்று முதல் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொள்ள அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விலைவாசி ஏற்றத்தால் ஏற்பட்ட கூடுதல் சுமைகள் குறித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். பூத் வாரியாக நடைபெறவுள்ள இந்த பிரச்சாரத்திற்கு கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கேற்குமாறு எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட அரசு உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் 95 கோடி பேர் பலன் பெற்று வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். அரசு நிதியை உரிய முறையில் பயன்படுத்தி லஞ்ச ஊழலை ஒழிக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆண்டின் முதல் நாடாளுமன்ற தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது புதிதாக கொண்டுவரப்படும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி நாட்கள் 125 நாட்களாக உயரும் என அவர் தெரிவித்தார். ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் வரவேற்ற நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினர். புதிய திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும், காந்தி பெயரிலான பழைய திட்டமே தொடர வேண்டும் எனவும் அவர்கள் முழங்கினர். இதற்கிடையே இந்த தொடரில் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முடிவு செய்துள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் 120 ஆண்டுகளாக நீடித்து வரும் வடகலை தென்கலை பிரச்சினை குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை மத்தியஸ்தராக நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு எதிராக நாராயணன் என்பவர் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மாலா பக்சி ஆகியோர் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது மத்தியஸ்தரை நியமித்து தீர்வு காண 2 தரப்பு வழக்கறிஞர்களும் சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து தலைமை நீதிபதி அமர்வு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரச்சினைக்கு தீர்வு காண தலைமை மத்தியஸ்தராக முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை நியமிப்பதாக கூறியது. மேலும் தமிழ், சமஸ்கிருதம் அறிந்த, கோயிலின் சடங்குகள், வரலாறு அறிந்த இருவரை தமக்கு உதவியாக தலைமை மத்தியஸ்தர் நியமித்துக் கொள்ளலாம் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு வரும் மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் முறையாக நடக்கவில்லை என கூறி ஒடிசாவில் நடந்த 8 மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு பரவலாக ஆதரவும் எதிர்ப்பும் நிலவியது. நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 3100 ரூபாய் தர வேண்டும், இடைத்தரகர்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவநிர்மான் குர்ஷாக் சங்கதன் என்ற அமைப்பு வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. புவனேஸ்வர், கட்டாக் உள்ளிட்ட நகரங்களில் போராட்டக்காரர்கள் சாலையின் நடுவே டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலை நிறுத்தத்திற்கு காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவை ஆதரவு தெரிவித்திருந்தன. பாகிஸ்தானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக 7.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கடந்த ஆண்டு அந்நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். பாகிஸ்தானின் குடியமர்வு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பதிவின்படி கடந்த ஆண்டு மட்டும் 7,62,499 பேர் நாட்டை விட்டு சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. வெளிநாடுகளில் சிறந்த வேலைவாய்ப்பு, பொருளாதார நலன்களை தேடி பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 18.7 விழுக்காடு அதிகமாகும். நிலக்கரி டெண்டர் மோசடி புகார் தெலங்கானா மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது.
துணை முதல்வர் விக்ரமார்கா மீது எழுந்துள்ள புகாரால் முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு சிக்கல் எழுந்திருக்கிறது. தெலங்கானா அரசுக்கு சொந்தமான சிங்காநேரி கேலரிஸ் நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட நைனி நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தில் ஊழல் நடைபெற்றதாக கூறி ஜனவரி 2026 அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு சாதகமாக விதிகளில் மாற்றம் செய்ததாகவும் இதில் அரசியல் தலைவர்களின் தலையீடு இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதனால் 10 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது. தமிழகத்தில் சூடுபிடித்துள்ள அரசியல் களம். திமுக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கருத்து மோதல் என பரபரப்புகளுக்கு இடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்து பேசியுள்ளார். சுமார் 45 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லியில் முகாமிட்டுள்ள கனிமொழி டெல்லி ஜன்பத் சாலையில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் இல்லத்தில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். திமுக மூத்த எம்பிக்களான TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்டோர் இன்றி தனித்து சென்று கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தியது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தவிக தலைவர் விஜயின் தந்தை SE சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தவிக கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது குறித்து வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க. இந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. புரியுதா? அதிகாரத்தை பெற விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என SE சந்திரசேகர் கூறியிருந்த நிலையில் தங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேண்டாம் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். நாங்கள் ஏற்கனவே நல்ல பூஸ்டில் தான் இருக்கோம். சரி பாருங்க, எங்கள் கேடர்லாம் நல்ல பூஸ்டில் இருக்காங்கல்ல. ஏற்கனவே ராகுல் காந்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு, ஹார்லிக்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம். நாங்கள் போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உலகின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் மக்கள் தவிக்கும் நிலையில் ஆஸ்திரேலியாவில் நேர்மாறாக கடும் வெப்பத்தால் மக்கள் அவதிப்படுகின்றனர். அங்கு நிலவும் வெப்ப அலையில் புதர் பகுதிகள் தீப்பிடித்து எரிகின்றன. தீயில் பல வீடுகளும் வாகனங்களும் எரிந்து சாம்பலாகிவிட்டன. தீயணைப்பு படையினர் இடைவிடாது பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 48 டிகிரி வெயில் கொளுத்துவதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளது. ஈரானை நோக்கி மேலும் ஒரு கப்பல் படை குழு விரைவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானை நோக்கி அக்கப்பல்கள் அழகாக சென்று கொண்டிருப்பதாகவும் இதை பார்த்தாவது ஈரான் தங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என்று நம்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்கா அனுப்பிய பிரம்மாண்டமான USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு கடல் பகுதியை அடைந்துள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளுக்கு இந்த கப்பல் பக்கபலமாக இருக்கும். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுக்கும் என்ற அச்சம் தொடர்கிறது. தாஷ்கண்ட் நகரில் பகல் வேளையிலும் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் நகரம் முழுவதும் மென்போர்வை போர்த்தியது போல காணப்படுகிறது. உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் இரவு நேரத்தில் -2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவுகிறது. பகல் பொழுதில் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிறது. பகல் வேளையிலும் கடுமையாக பனி பொழிகிறது. இதனால் அங்கு படிக்கும் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் வெளியே தலைகாட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இரவில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் என்பதால் வாகனங்களில் பயணிப்போர் மிதமான வேகத்தில் செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட அரசு உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் 95 கோடி பேர் பலன் பெற்று வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். அரசின் நிதியை உரிய முறையில் பயன்படுத்தி லஞ்ச ஊழலை ஒழிக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆண்டின் முதல் நாடாளுமன்ற தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது புதிதாக கொண்டுவரப்படும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி நாட்கள் 125ஆக உயரும் என்று அவர் தெரிவித்தார். ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் வரவேற்ற நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினர். புதிய திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் காந்தி பெயரிலான பழைய திட்டமே தொடர வேண்டும் எனவும் அவர்கள் முழங்கினர். இதற்கிடையே இந்த தொடரில் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் இந்திய மக்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் சேமித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த ஆண்டில் பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் ஏழை நடுத்தர மக்கள் பலனடைந்ததாக தெரிவித்தார். இம்முடிவால் மக்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்ததுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் வேகம் பெற்றதாக குடியரசுத் தலைவர் கூறினார். ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருவாய் உள்ளோருக்கு வருமான வரிவிலக்கு அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் பலனடைந்ததாக அவர் பேசினார். வரும் 31ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. நகரின் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் 4000 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக ஆட்சிக்கு வந்த 1728 நாட்களில் இந்த குடமுழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை பெரம்பூரில் சேமாத்தம்மன் கோவிலில் 4000வது குடமுழுக்கு விழா நடந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி ஒரு சாதனை தமிழகத்தில் இல்லை என்றும் தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்றும் முதல்வர் கூறியுள்ளார். விடியா ஆட்சி, உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொள்ள அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விலைவாசி ஏற்றத்தால் ஏற்பட்ட கூடுதல் சுமைகள் குறித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். பூத் வாரியாக நடைபெறவுள்ள இந்த பிரச்சாரத்திற்கு கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கேற்குமாறு எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு தேமுதிக கூட்டணி அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் தனது மகன் விஜய பிரபாகரனுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தரிசனம் செய்தார். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்தும் கிளி வழங்கியும் மரியாதை அளிக்கப்பட்டது. தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பாமக நிறுவனர் ராமதாசின் ஆதரவாளர் அருள் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்றும், ராமதாஸ் யாரை கைகாட்டுகிறாரோ அவர்தான் முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி அமைப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயை இளைஞர்கள் தேனீக்கள் போல மொய்த்து வருவதாகவும், அவரை முதல்வராக்க மக்கள் முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்றும் அருள் வினவியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க் சுற்றுலா தலத்தில் பயங்கர பனிச்சரிவு ஏற்பட்டது. மலை உச்சியிலிருந்து பனி சரிந்து வந்து அங்குள்ள கட்டடங்களை சூழ்ந்த காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பெய்த கடும் பனிப்பொழிவு ஸ்ரீநகரின் புறநகர் பகுதிகள் முதல் இமயமலை சரிவுகள் வரை ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் வெண்பனி போர்வையால் போர்த்தியுள்ளது. இந்த திடீர் வானிலை மாற்றம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. தொடர் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுதளங்கள் பனியால் மூடப்பட்டன. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பியவர்கள், போராட்டம் நடத்தியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள், போராட்டம் நடத்தியவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு ஆணையிட்டனர்.
ஐரோப்பிய யூனியனுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கே அதிக ஆதாயம் என்றும் இது அந்நாட்டிற்கு சிறந்த காலமாக அமையப் போகிறது என்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீட் தெரிவித்திருக்கிறார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐரோப்பிய சந்தையை அணுகும் வாய்ப்பு இந்திய பொருட்களுக்கு அதிகளவில் கிடைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் குறைந்த ஊதியம் என்பதால் இந்தியர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஜனவரி 13ஆம் தேதி யுஜிசி வெளியிட்ட சமத்துவ விதிமுறைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாடுகளை களைவதற்கும் மாணவர் தற்கொலைகளை தடுப்பதற்கும் வலுவான விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை பேணுவதற்கான விதிமுறைகளை யுஜிசி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த விதிமுறைகளுக்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுப்பிரிவு மாணாக்கர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கை அக்கட்சிக்கு வில்லனாக மாறும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இருந்ததாகவும் இந்த முறை கதாநாயகியாகவும் இருக்கும் என திமுக எம்பி கனிமொழி கூறியிருந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கடம்பூர் ராஜு, திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் அல்ல கதாநாயகியும் அல்ல, அக்கட்சிக்கு வில்லனாக இருக்கும் என விமர்சித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை தான் வில்லனாக இருக்க போது. திமுக கடந்த 2021 அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை 15% கூட நிறைவேற்றவில்லை. 524 தேர்தல் வாக்குகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எனவே அது திருப்பி தாக்குகின்ற ஏவுகணையாக தேர்தல் களத்தில் திமுகவிற்கு அது வில்லனாக மாறும். இதோட கதாநாயகம் இல்லை, கதாநாயகம் இல்லை, வில்லன். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனை ஓ பன்னீர்செல்வம் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுக்கு உறுதுணையாக வருவோரை இருகரம் கூப்பி வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் பாணியில அவர் சொல்லியிருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்னா, டிடிவி தினகரன் மக்கள் செல்வர் அவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர் இப்ப என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கு நல்லாட்சி தரணும், திமுக என்ற டிஎஸ்பியை ஒழிக்க வேண்டும், அதிமுகவுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரம் இது அப்படின்னு அழகா அற்புதமா எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற வகையில சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நன்றி செலுத்த நினைப்பவர்கள் எல்லோரும் இன்றைக்கு அந்த முடிவை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அவர் சொல்லி இருப்பதை அவரும் கேட்பார் என்கிற நிலையிலே தான் நாங்கள் பார்க்கிறோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர்களை அமர்த்தி மக்கள் சேவை செய்வதற்கு, அம்மா சொன்ன 100 ஆண்டுகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்வதற்கு யார் உறுதுணையாக வருகிறார்களோ அவர்களை எல்லாம் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்போம். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பூமி பூஜை கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நடைபெற்றது. பாசார் கிராமத்தில் உள்ள 100 ஏக்கர் திடலில் நடைபெற்ற பூமி பூஜையில் கட்சியின் பொதுச் செயலர் சண்முகம் கலந்து கொண்டு பந்தல் கால் நட்டு மாநாட்டு பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சண்முகம், இந்த மாநாட்டில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என தெரிவித்தார். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் முன்பு 34வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதேபோல் பணி நிரந்தரம் கோரி 8வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட சிறப்பு ஆசிரியர்கள் 150க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சமூக நலக்கூடத்தில் அடைக்கப்பட்டனர். திமுக ஆட்சியில் 4000வது குடமுழுக்குக்காக சென்னை பரம்பூரில் உள்ள சேமாத்தம்மன் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, கௌமாரமடம் ஆதீனம், வேளக்குறிச்சி ஆதீனம், ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரே நாளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 75 கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
திமுக ஆட்சியில் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் திமுக ஆட்சிக்கு வந்த 1728 நாட்களில் இந்த குடமுழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை பரம்பூரில் சேமாத்தம்மன் கோயிலில் 4000வது குடமுழுக்கு விழா நடந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி ஒரு சாதனை தமிழகத்தில் இதுவரை இல்லை என்றும் தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்றும் முதல்வர் கூறியுள்ளார். கியூபா நாட்டின் தேசிய தலைவர் ஜோஸ் மார்டியின் 173வது நினைவு தினத்தை ஒட்டி அந்நாட்டில் பிரம்மாண்ட ஊர்வலங்கள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கானோர் இரவில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஆண்டு ஊர்வலத்தில் அதிபர் மிகுல் டயஸ் கேனல் பங்கேற்கவில்லை. ஸ்பெயினிடமிருந்து கியூபாவை விடுவிக்க நடைபெற்ற போராட்டத்தை ஜோஸ் மார்டி முன்னின்று நடத்தினார். போராட்டத்தின் போது எதிரி படைகளால் தாக்கப்பட்டு ஜோஸ் மார்டி உயிரிழந்தார். ஜோஸ் மார்டி அடைக்கப்பட்டிருந்த சிறை தற்போது தேசிய அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. மாதவிடாய் காலம் நிறைவு தருவாயில் உள்ள பெண்கள் நலனுக்காக மகாராஷ்டிரா மாநில அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக தனி சிகிச்சை பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே முதன்முறையாக இத்தகைய வசதி ஏற்படுத்தப்படுவதாக மகாராஷ்டிர சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இப்பிரிவுகளில் எலும்பு உறுதித்தன்மை, ஹார்மோன், இதயம், மனநலன் தொடர்பான சிகிச்சைகள் நிபுணத்துவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அரசின் திட்டத்திற்கு மாநிலமெங்கும் பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மேக்னா போர்த்திகர் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பரணிக்குமாரின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். பரணிக்குமாரின் மகன் ஆதித்யா பாலா மீனாட்சி திருமணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தார். முன்னதாக பேசிய அவர் பல்வேறு தேர்தல்கள் பணிகளுக்கிடையிலும் நட்பின் காரணமாகவே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். மேலும் பரணிக்குமாருடனான தனது இளமை கால நாட்கள் பற்றியும் முதலமைச்சர் கலகலப்பாக நினைவு கூர்ந்தார். சுற்றுப்பயணம் நடத்துகிற போது பல நேரங்களில் நாங்கள் 2 மணிக்கு 3 மணிக்குத்தான் தூங்குவது உண்டு. அப்படி தூங்குவது மறுநாள் காலை 7 மணிக்கு போக வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு தூங்குவோம். 7 மணிக்கு எழுப்பிடுப்பான்னு சொல்லுவோம். ஆனால் அவரை யாரும் எழுப்ப முடியாது. நான் தான் போய் எழுப்பணும். அவர் எழுப்ப மாட்டார். அப்படி எங்கள் பயணம் நடந்திருக்கிறது. ஆக அந்த பயணங்கள் எல்லாம் மறக்க முடியாது. இன்னும் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் சொன்னா அவர் மேடையில் உட்கார்ந்துருக்க முடியாது. இப்போ அந்த அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆக எதற்காக சொல்லுங்க, அந்த அளவுக்கு ஒரு நட்போடு இருந்து பழகியவர்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 22 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை வரும் 31ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதையொட்டி அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 2 அரங்குகளோடு அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளன. தோரணவாயில் காட்சி அரங்குகள் மற்றும் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட செங்கல் கட்டுமானங்கள், உரைகிணறுகள், பானைகள் உள்ளிட்டவைகளை அமைச்சர் பார்வையிட்டார். காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் குறித்து தொழில்துறை அதிகாரிகள் விரிவான விளக்கம் அளித்தனர். தமிழகத்தில் நூலகங்களை தரம் உயர்த்துவதோடு நீண்ட நாட்களாக காலியாக இருக்கும் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சொத்து வரி மூலம் கிடைக்கும் 1500 கோடி ரூபாய் பங்கில் 10 விழுக்காடான 150 கோடி ரூபாயை நூலக மேம்பாட்டிற்கும் நூலகர்களின் பணி நிலைப்புக்கும் செலவிட அரசு முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது ஊர்ப்புற நூலகர்கள் வெறும் 7700 ரூபாய் என்ற மிக குறைந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வருவது மிகவும் கவலைக்குரியது என அன்புமணி தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள நூலகர்களில் 446 பேருக்கு மட்டுமே 19500 ரூபாய் அடிப்படை ஊதியம் கொண்ட 3ஆம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மீதமுள்ள 1005 நூலகர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாரபட்சமின்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் வருவது குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் அளித்த பதிலை பார்க்கலாம். அரசியல் கட்சியில் கூட்டணி சேர்வதும் சேராது இருப்பது ஒரு நடைமுறை அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸோடு இருந்து இருந்தாலும் இப்போ வர்றது வராதது அதிகமாக காலம்தான் பதில். ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே 5 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு. அதனால் நீங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க.
இனிமேலும் வருவாங்க. வரும்போது நான் உங்களுக்கு தெளிவான பதில். அஜித், ரஜினி என யார் வந்தாலும் கூட்டம் கூடும், ஆனால் வாக்களிப்பது குறித்து மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை எனவும் கூறினார். நாளைக்கு அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும், ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்கணும். அவங்க எதற்காக வாக்களிக்க போகிறோம், எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம், இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள். நானே போட்டியிடல, ராதிகா மேடம் இதுக்கு போட்டியிடுறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழங்குடி மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரிய புத்தேரி பகுதியில் இருளர் இன பழங்குடி குடும்பத்திற்கு அரசு சார்பில் தலா 1.5 சென்ட் இடத்தில் 51 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் முறையாக நிதி ஒதுக்காததால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டதாக குற்றஞ்சாட்டும் மக்கள் பணிகளை விரைந்து முடிக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே புதுப்பட்டியில் அமைந்துள்ள சீலைக்காரி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் வேள்வி பூஜைகள் முடிந்ததும் கடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து தெய்வ வழிபாடு செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தை திருவிழா 6ஆம் நாள் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கற்பக விருட்ச வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து சன்னதி வீதிகளில் வலம் வந்த நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் காசி விஸ்வநாதர் கோயில், சென்னை திருநின்றவூர் இருதயாலீஸ்வரர் கோயில், புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில், விழுப்புரம் மாவட்டம் அரசூர் மகாவராகி அம்மன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்புடன் நடைபெற்றது. இவற்றில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.